ஒண்ணு கட்சிக்கு வரதை வச்சும் அனுசரிச்சு விடணும். அதுவும் விட மாட்றாங்க, படத்தையும் விட மாட்றாங்க. என்னங்கண்ணா உங்களுக்கு ஒரு ஆள் வளர்ந்து வந்தா உங்களுக்கு பிடிக்காதா? பாருங்க, டிக்கெட் எடுத்து வச்சு 5 டிக்கெட் எடுத்து வச்சிருக்கீங்க. எடுத்து வச்சு வேஸ்டா ஸ்டாலின் ஒரு போய் விழுந்து பேசினாருன்னா ஸ்டாலின் பார்த்து நாளைக்கு ரிலீஸ் பண்ணா ரிலீஸ் பண்ணது, விழுந்து பேசுறா ரிலீஸ் பண்ணாம இருக்கிறது. அதிக கலெக்ஷன் எடுக்கிறதுக்கு வழி வைக்கிறாங்க, அவ்வளவுதான். நார்மலா ரிலீஸ் ஆகிறத விட இந்த மாதிரி ஒரு பரபரப்பை கலப்புனா இன்னும் கொஞ்சம் படம் இதாகும். ஆக மொத்தம் தளபதிக்கு வெற்றினேன். ஆளுங்கட்சி தாண்டி ஒரு எதிர்த்து வரணும்னா ஆள் இல்லையில. இப்ப யார் அந்த அளவுக்கு தைரியமான ஆள் இருக்கா? அஜித் குமாரை தவிர. நான்லாம் புக் பண்ணியிருந்தேன் ஃபர்ஸ்ட் டே செகண்ட் ஷோக்கு. அதுக்கு காசு எப்படி வரலாம் தெரில. மக்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்குன்னு ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா இப்ப இல்ல, ரொம்ப வருஷமாவே அவங்களுக்கு வந்து இடையூறு, அவங்களுக்கு அவப்பேரு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சார்ந்து வந்துட்டே இருக்கு. அதே மாதிரி தான் இந்த பிரச்சனையும் பாக்குறோம். இப்ப இல்ல, விஜய்க்கு வந்து ரொம்ப நாளாவே இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வந்துகிட்டே தான் இருக்கு. ஜனவரி 9 விஜயோட கடைசி படமான ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரசிகர்கள் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புல இருந்தாங்க, பொதுமக்களும் ஏன்னா விஜயோட கடைசி படம்ன்றதுனால எதிர்பார்ப்புல இருந்தாங்க. திடீர்னு அந்த படம் வந்து தள்ளி போகுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது நாங்க ரசிகரா என்ன பண்றதுன்னா, நாங்க ஒரு எல்லா பேருமே சேர்ந்து டிக்கெட் எப்ப கிடைக்குங்கன்னா மதுரை எல்லாமே ஃபுல்லு. நாங்க இங்க டிக்கெட் கிடைக்க மாட்டேங்குது, இந்த இதுல ஒரு புலம்பிக்கு இருந்தா இவங்க ஒரு புலம்பி நான் ஓபன் பண்ண விட மாட்டேன். ஒரு 3 பேர் கொடுத்துட்டாங்க. இந்த 4வது ஆளு என்னத்துக்கு இப்படி பண்றாங்கன்னு தெரியல. ஒண்ணு கட்சிக்கு வரதை வச்சும் அனுசரிச்சு விடணும், அதுவும் விட மாட்றாங்க, படத்தையும் விட மாட்றாங்க. என்னங்கண்ணா உங்களுக்கு ஒரு ஆள் வளர்ந்து வந்தா உங்களுக்கு பிடிக்காதா? ஒரு ஆள் வளர்ந்து வந்தா உங்களுக்கு ஏன் இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது. இல்ல, விஜயோட ஒவ்வொரு படம் ரிலீஸுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? நம்ம நாட்டுக்காரங்க வளர விட மாட்டாங்க. இப்ப இவங்க நம்மளுக்கு பிடிக்கல, இவர் வாழ்ந்து நம்மளுக்கு நல்லது பண்ணாதான் வச்சிருக்க போறோம், இல்லைன்னா அவரையும் நம்ம தூக்கி தான் விட போறோம். வரட்டுமே, ஒரு நாள் மாற்றி அமைப்போம், ஆட்சிய பார்ப்போம். நான் அஜித் ரசிகர் தான், விஜய்க்காக குரல் கொடுத்துட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு. என்ன பண்றது? ஆனா அதாவது இவன் பிடிக்காது அவன் பிடிக்காதுலாம் கிடையாதுனே. நல்லது பண்ணா யாரா இருந்தாலும் பிடிக்கதான் போகுது. நீ நல்லது பண்ண உன்னையும் நாங்க தூக்குறோம், நீ கெட்டது பண்ண அப்புறம் நீ கீழே தான் இறக்குவோம். அதுக்காக என்ன பண்றது? பாருங்க, டிக்கெட் எடுத்து வச்சு 5 டிக்கெட் எடுத்து வச்சிருக்கீங்க. எடுத்து வச்சு வேஸ்டா 9ஆம் தேதி எடுத்து வச்சிருக்கீங்க. 9 எடுத்து வச்சிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஷோ FDFSக்கு தான் எடுத்து வச்சிருக்கோம். சரி, கடைசி படம் கொஞ்சமாச்சும் ஹைப்பா வச்சிருக்கட்டும். ஏன்னா இந்த இதுல வசூல் வேட்டை அள்ளுன்னு தெரிஞ்சிருச்சு எல்லாருக்குமே. வசூல் வரக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக அரசியல்காரங்க இந்த தானே பண்றாங்க. அதாவது சோசியல் மீடியால இருந்து எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா இதுதான் ஒரே காரணமா வச்சிருக்காங்க. தலைப்பு இதே இதுதான், அரசியல் தான். இந்த இப்போ 9ஆம் தேதி இல்லைன்ட்டீங்க, இப்ப எப்படினாலும் பராசக்தி அது ரிலீஸ் ஆயிரும். நாங்க அதுக்கடுத்து எல்லா தேட்டர்லையும் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க? அதுக்கடுத்து எல்லாமே ரெகுலரா தான் ஓட போகுது. ஃபர்ஸ்ட் வந்து யுஎஸ் சான்றிதழ் கொடுத்துட்டாங்க, திருப்பி மேல்முறையீடுன்னு சொல்லி அதை போய் தணிக்கைக்கு நாட்கள் தள்ளி போடுறதுக்கு தானே, வேற என்ன காரணம்? நாட்கள் தள்ளி போட்டு இவர் படத்தை கொஞ்சம் தள்ளி டிலே, எப்பயுமே இதான் பண்றது, டிலே பண்றதே அவங்க காரணமே. இப்ப கடைசி நேரத்துல ஓடி போய் எடுத்தோமே, ஊர்ல கிடைக்கும், மதுரைக்குள்ள சிட்டிக்குள்ளதான் கிடைக்கும், தேடிட்டு இருக்கோம், என்னடா வரமாட்டேது. அப்படியே ஆன்லைன்ல இருக்கும், புக் ஆயிருது அடுத்தடுத்து போட. சரி, டைரக்டா போய் எடுத்துருவோம் அப்படின்னு எடுத்துட்டு நம்ம இப்படி பண்ணிட்டு இவ்வளவு ரிஸ்க் எடுத்து நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ வரலன்றும் போது நம்மளுக்கு ரொம்ப மன உளைச்சல் ஆயிடுது. அவங்க தனிப்பட்ட இதுல பண்ணாம அரசியல் மூலியமா எடுத்து பாக்குறாங்களோன்னு அப்படி தோணுது. வேற எதுவும் இல்லை. விஜய் அரசியலுக்கு வரவும் அதனாலதான் படம் எதுவும் ரிலீஸ் ஆனா ஃபேமஸ் ஆயிடுவாரு அப்படின்னு சொல்லி அதனால தள்ளி வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பராசக்தியோட விஜய்க்கு நிறைய ஃபேன்ஸ் அதிகம், அதனால எதுவும் ஃபேமஸ் மக்கள் மூலியமா எல்லாம் பிரபலம் ஆயிடுவாருன்னு நினைச்சு அரசியலுக்கு அது சப்போர்ட் ஆயிரும் நினைச்சதே அவங்க இதை இப்படி பண்றாங்க. கேஸ் போட்டு கோர்ட்ல போய் முடிவு எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். விஜய் அவர்களை வந்து அமுக்க அதாவது அவரோட வளர்ச்சி அமுக்க அவர் பெரிய அளவுல போக்கஸ் ஆகத்தானே செய்வாங்க. கண்டிப்பா 4 பேர் பேசதையும் செய்வாங்க. பேச அவர் ஃபேமஸ் ஆகி அரசியல்ல வந்துருவாரு, ஃபுல்லாவே இது பண்ணிடுவாரு. 2026 எப்படி இருக்கும் விஜய்? 2026 விஜய் வந்துருவாருன்னு நினைக்கிறேன். முக்கிய டிஎம்கே எதிர்க்காரு, அவர் ஆளுங்கட்சி டிஎம்கே வந்து அதனால வந்து இந்த தேதி தள்ளி போடுறதுக்கான செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதே பேர் ஏடிஎம்கே பேர்ல அப்படித்தான் படிக்கிருந்தாங்க. பண்ணலையா? அரசியல்வாதியை பகச்சாலே இதே தனிப்பட்ட முறையில் தாக்குதல்லாம் அவர் அரசியலை பத்தி எடுக்காம அவர் மக்களுக்கு நல்லா செய்யணும், அதை செய்யணும், இதை செய்யணும் சொல்லி படத்தை எடுத்து போயிட்டாருன்னா அரசியல்வாதியான தலையிட போற கிடையாது. அரசியல்வாதி நோக்கத்தை எடுத்துக்கிட்டு அவர் நான் அதை செய்வேன் இதை செய்யணும் அரசியல் உள்நோக்கத்தோட அவர் வேலை போறாருல. அரசியல் வந்து இறங்கிட்டு அவர் அரசியல் பத்தி பேச வேண்டியது, சினி ஃபீல்ட்ல போய் அரசியல் பத்தி பேசிக்கிறாரு. கவர்மெண்ட் பார்த்து எது நடக்குமான்னு செய்யறது, அரசாங்கம் பார்த்து தானே செய்யறது. அரசாங்கம் பார்த்து நல்லதை கெட்டதும் செய்யலாம், கெட்டதும் நல்லதும் செய்யலாமா இல்லையா? அவங்க பார்த்து என்ன முடிவு எடுக்கிறாங்க அந்த முடிவு தான்.
ஸ்டாலின்ட்ட ஒரு போய் விழுந்து பேசினாருன்னா ஸ்டாலின் பார்த்து நாளைக்கு ரிலீஸ் பண்ணது, விழுந்து பேசுறா ரிலீஸ் பண்ணாமல் இருக்கிறது. அரசியல் தான் முழுக்க காரணம். ஏன்னா இப்ப டெல்லியில இருக்கு அந்த கேஸ், அந்த வழக்கு. இப்ப ஒருவேளை இப்ப மத்திய அரசு இந்த படத்தை முடக்குறதுக்கு ஏதாவது மத்திய அரசு முடக்கிறா, அவர் மத்திய அரசு பிஜேபி தாக்கி தானே பேசிக்கிருக்காரு. அவர் யாரை விட்டு வச்சிருக்காரு? காங்கிரஸ் மட்டும் தாக்காம இருக்காரு, மிச்சம் எல்லாம் தாக்கி தானே பேசிக்கிருக்காரு. அப்படின்னு எல்லாம் நடக்க தானே செய்யும். இந்த 40 பேர் இறந்தாங்க, இப்ப திரும்பி மேலதானே போய் கேஸ் நடந்திருக்கு, கீழே கேஸ் நடந்திருக்கு. அவர் உள்ள இறங்கி அரசியலை பத்தி பேசினேன், சினிஃபீல்ட்ல இருந்துட்டு பேசுறாருல, அதெல்லாம் நடக்க தானே செய்யும். இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஜனநாயகம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பேசினாலும் ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. ஜனநாயகம் ரிலீஸ் ஆகணும்னு தமிழ்நாட்டை பொறுத்தளவு ரிலீஸ் ஆகிறது ரொம்ப கஷ்டம்தான். பல சீன்களை நிப்பாட்டிட்டு தான் விடுவாங்க. ஜாதியை பற்றி பேசினாலே தேட்டரில் ஓட விட மாட்டேன்றாங்க. இன்னைக்கு ஒரு அரசியலை பற்றி பேசிட்டு எப்படி ஓட விடுவாங்களா? நீ ஒரு தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டை போய் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க, சும்மா விடுவாங்க. ஆளுங்கட்சி விடுவாங்களா? தனி மெஜாரிட்டி இருக்க கட்சி விடுவாங்களா? விட மாட்டாங்க. பொறுத்திருந்து பார்ப்பேன் நான். அதாவது இப்போ இந்த படம் தள்ளி போக வேண்டிய அவசியமே கிடையாது. காரணம் ஏன்னா இது ஆல்ரெடி கர்நாடகாவில் இந்த படம் ரிலீஸ் ஆகி கேசர் நடித்த படம் எல்லாமே கரெக்டாக சென்சார் எல்லாமே கொடுத்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் அதே படம் அதே ரீமேக்கு இங்கே வர்றப்ப தமிழில் மட்டும் நடக்குதுன்னா இது ஒரு சூழ்ச்சி தான். ஏன்னா இப்போ இந்த படம் மட்டும் இல்லை, ஒரு சில படங்கள் தமிழர்களோட வரலாறை எடுத்து சொல்லக்கூடிய படங்கள், அவங்களுக்கு பிடிக்காதவங்களோட படங்கள் எல்லாமே அவங்க தடை போட்டுக்கிட்டே வர்றாங்க. இது தேவையில்லாத. ஏன்னா பொங்கல் டைம் ரசிகர்கள் நிறைய எதிர்பார்த்து இருக்காங்க. அப்படி இருக்கப்ப அவங்களுக்கு ரொம்ப இதாகும். அடுத்தடுத்து படம் பண்ணுறதுக்கே யோசிக்கக்கூடிய சூழல் வந்துடும். விஜய் மட்டும் இல்லை, அது யாருக்குமே செய்யக்கூடாது. ஏன்னா ஒரு படம் எடுக்கிறன்றது சர்வசாதாரணமான காரியம் கிடையாது. பல பேரோட உழைப்பு. ஒவ்வொரு இடமும் போய் ஒரு படம் எடுத்து அந்த படத்தை உருவாக்கி அதை திரைக்கு கொண்டுறது சர்வசாதாரணமான காரியம் கிடையாது. நீங்கள் எந்த இதுனாலும் சரி, அவ்வளோ பேரோட உழைப்பு அதில் வீணாக போயிடும். அந்த படத்துக்கு முன்பதிவு பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு அவங்க ஒரு லீவு போட்டோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ திரும்ப 10ஆம் தேதியோ 12ஆம் தேதியோ ரிலீஸ் ஆகுதுன்னா அவங்களோட அந்த பணமும் இதாகும், அவங்களோட டைமும் இதாகும். இப்போ 25 தேட்டர்னு வைங்களேன், ஒரு 10 தேட்டர் கொடுக்குறாங்க, மீதி 15 தேட்டர் என்ன ஆகும்? கிடைக்காது. அப்போ அவங்களுக்கு அந்த பணத்தை திரும்ப கொடுக்கணும். அதுக்கு திரும்ப ஆன்லைனில் போய் பழையபடி அந்த ரீஃபண்ட் வாங்குறது வைக்கிறது, திரும்ப கூட்டத்தை உண்டு பண்ணும். இப்போ 100 பேர் போகிற இடத்துல 50 பேர்த்த ஆக்கி விட்டு மீதி 50 பேர் திரும்ப அங்கே தான் போய் நிற்குங்க. அதனால் இது தேவையில்லாதது, இதை செய்ய வேணாம். இங்கே இருக்கவங்களோட ஃபாரினில் இருக்கக்கூடிய ஆள் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கு. படம் வந்துடும் 9ஆம் தேதி ரிலீஸ்னு சொல்லி எதிர்பார்த்து அவங்களுக்கு வரலன்னு அது பெரிய ஏமாற்றம். இங்கே ஏன்னா இந்த தேட்டர்ஸ் கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. 100க்கு 100 வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. என்ன காரணம், அவர் கடைசி படம்னு வேற சொல்லிட்டாரு. அதனால் கண்டிப்பான முறையில் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு லேட் பண்ணுவாங்க. இந்த தணிக்கை குழு என்னென்ன செஞ்சு எப்படி இதை பொங்கலை கழித்து அனுப்புறக்கூடிய வேலைகள் பார்த்துருவாங்க. சென்சாரில் ஒரு விஷயத்த எடுத்துட்டாங்கன்னா திரும்ப சர்டிஃபிகேட் கொடுத்தாச்சுன்னா கொடுத்தது தான். ஏன்னா அது ஒரு ஆள் 2 பேர் உட்காந்து பார்க்குறது கிடையாது. இது திரைத்துறையை சார்ந்த ஆளுகளும் அரசியல் மற்ற மதம் சம்மந்தப்பட்டவங்க எல்லாருமே உட்காந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஆளுகளை போட்டு தான் அந்த சென்சார் வேர்டிங்ஸ், ஏன்னா ஒரு சின்ன வேர்டிங்ஸ் மாறி வந்தால் கூட அதோட தாக்கம் பயங்கரமாக வந்துடும். அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாமே பார்த்து பர்ஃபெக்டாக தான் விடுறாங்க. ஆனால் அதர் ஸ்டேட்லலாம் அதர் லாங்குவேஜ்லலாம் அந்த படம் ரிலீஸ் ஆகி ரீமேக் தான்ன்றதுனால அங்கே ஏற்கனவே ரீமேக் ஆகி அதே வார்த்தைகள் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை எடுக்கணும்னா எடுத்துகிட்டு படத்தை ரிலீஸ் பண்ணிடலாம். ஒரு வார்த்தை மாறி வருது, இந்துக்களையோ கிறிஸ்டினோ இஸ்லாமியர்களோ சேதப்படுத்துன்னா இந்த வேர்டிங்ஸை எடுத்துகிட்டு நீங்கள் மித்ததை பண்ணிக்கலாம். ஆனால் அதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறாங்க. அது விஜய் மேலே இருக்க கோவமோ, அவர் அரசியலுக்கு இதோட கோவமோ, இது ரிவெஞ்ச் ஆக அது அவருக்கு தான் அட்வான்டேஜ் ஆயிரும். அதிக கலெக்ஷன் எடுக்கிறதுக்கு வழி வைக்கிறாங்க, அவ்வளோதான். நார்மலாக ரிலீஸ் ஆகிறத விட இந்த மாதிரி ஒரு பரபரப்பை கலப்புனா இன்னும் கொஞ்சம் படம் இதாகும். ஆக மொத்தம் தளபதிக்கு வெற்றிதான். நான் அஜித் ரசிகர் தான். இருந்தாலும் இப்படி ஒரு படத்தை போட்டு அவரை டார்கெட் பண்ணணும் அவசியம் கிடையாது. பயம்தான், அவர் மேலே உள்ள பயம்தான். வளர்றாரு, இப்போ இந்த மாதிரி ஏதாவது பண்ணால் நம்மகிட்ட சரண்டராக வரான்னு பார்க்குறாங்க. அதுக்கு வாய்ப்பு கிடையாது. இன்னைக்கு இல்லைனாலும் இந்த படம் இங்கே ரிலீஸ் ஆகலாம், கேரளாவில் கூட ட்ரெயினில் போய் பார்க்க ரெடியாக தான் இருக்காங்க. இப்போ ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடி கில்லி படத்தையே ரீமேக் பண்ணாலும் இன்னமும் கூட்டம் கலெக்ஷன் பார்க்க தான் செய்கிறாங்க. இந்த படம் இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கு விட்டாலும் அதை போய் பார்க்க தான் போகிறாங்க. அதுவும் இல்லாமல் அவரோட கடைசி படம் வேற. அதனால மக்கள்கிட்ட அந்த எதிர்பார்ப்பு குறைய போகிறது இருக்காது. நீங்கள் வெளிநாட்டிலே ரிலீஸ் பண்ணி அதில் ஏதாவது நெட்டில் ஆன்லைன்லேயே வந்திருந்தாலும் இங்கே கூட்டம் வரத்தான் செய்ய போகுது. இப்போ இந்த அளவுக்கு விஜயோட படத்தை முடக்கிறதுக்கு அரசியல் காரணமா இருக்குங்களா? அதுதான் சார், 100% அதுதான். ஒன்று அவர் கூட்டணிக்கு வரணும், இல்லை அதை வர வைக்கிறதுக்கு என்ன முயற்சி பண்ணணுமோ அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
ஏன்னா ஒரு சினிமா வந்து தடுக்கிறதுக்கு வந்து பல்வேறு சதிகள் நடந்தாலும் சினிமா துறையினர்லாம் அவருக்கு சப்போர்ட்டா இருக்கணும். அப்படி இதுவரை யாருமே எந்த ஒரு குரலும் கொடுக்கல. சினிமாவே பெரிய அளவுல. அரசியலுக்குள்ளதான முடங்கி கிடக்கு. அதை தாண்டி ஒரு ஆளுங்கட்சி தாண்டி ஒரு எதிர்த்து வரணும்னா ஆள் இல்ல. இப்ப யார் அந்த அளவுக்கு தைரியமான ஆள் இருக்கா? அஜித் குமாரை தவிர. இது எப்படி பாக்குறோம்னா, இந்த படத்தை வந்து இந்த டைமிங்ல வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு பாக்குறாங்க. நிறைய எதிர்ப்புகள் நிறைய இருக்கு விஜய் படத்துக்கு. எலெக்ஷன் டைம் வேற நெருங்கி வந்துட்டே இருக்கனால அவருக்கு எதிர்ப்புகள் அதிகமா இருக்கனால அவர் நெருக்கடி கொடுக்க அவருக்கு இன்னும் கொஞ்சம் இதாக தான் இருக்கும். அந்த படத்தோட அந்த படத்தை பார்க்கணும் இன்ட்ரெஸ்ட் ஃபேன்ஸுக்கு அதிகமா இருக்கும், மக்களுக்கு அதிகமா இருக்கும். அந்த படத்துல என்னதான் கருத்து இருக்குன்னு அவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். விஜயுடைய இப்ப அந்த அரசியல் வருகை எப்படி பாக்குறீங்க? ஒரு சேஞ்ச் இருக்கும். இத்தனை வருஷமா இருந்ததுக்கும் இப்ப விஜய் வர்றதுக்கும் ஏதாவது ஒரு சேஞ்ச் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் விஜயோட வருகை வந்து அதோட இதோட கொஞ்சம் நல்லா இருக்கு. எல்லாம் எதிர்பார்க்கறாங்க வரணும் அப்படின்னு. ஒரு படம் தள்ளி போக போக தான் பாசிட்டிவ் அமையும். நெகட்டிவ் அமைதுன்னா அந்த படம் அந்த டேட்டுக்கு ரிலீஸ் ஆயிருந்தா கூட இவ்வளவு புக்கிங் வந்திருக்காது. இப்போ டேட் தள்ளி போக போக இன்னும் புக்கிங் அதிகமாக தான் ஆகும். அந்த படத்துல என்னதான் இருக்குன்னு பாக்குறதுக்கு இன்னும் ஆர்வப்படுவாங்க. லியோல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஸ்மோக்கிங் இஷ்யூ, கெட்டாத பேசுறது இஷ்யூ இருந்திருக்கு. அதுமாதிரி மெசல்ல வந்து அந்த புறா இஷ்யூ, அந்த பேர்டு அனிமல் இருந்திருக்கு. எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் இந்த மாதிரி இஷ்யூ இருந்திருக்கு. அது வந்து ஏன் விஜய்க்குன்னு தெரியல, கார்னர் பண்றாங்களா என்ன இதுன்னு தெரியல. தலைவா படத்துல ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன். அரசியலுக்குள்ள வர மாதிரி ஒரு படம் பண்ணனால மேபி அரசியல்வாதிகளால சேர்ந்து கூட அப்போஸ் பண்ணலாம். ஏன்னா விஜய் வந்து சினிமா ஒரு இண்டஸ்ட்ரியில இருக்காரு. அங்க வந்து பாலிடிக்ஸ்லயே ஒரு இண்டஸ்ட்ரிக்கு வராரு. ஸோ அங்க இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து தான் சொல்றேன். டிஎம்கே அவங்கன்னு கிடையாது, பொதுவாக எல்லா பாலிடிக்ஸையும் சேர்த்து அப்போஸ் பண்றாங்கன்னு நம்ம தான் எனக்கு பார்க்க ஃபீல் ஆகுது. ஏன்னா ஒரு ஆள் ஒருத்தவங்க மட்டும் சரி அப்படி வந்து பர்டிகுலரா சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா இது தனி இண்டஸ்ட்ரி, சினிமா தனி இண்டஸ்ட்ரி, பாலிடிக்ஸ் தனி இண்டஸ்ட்ரி. இந்த இண்டஸ்ட்ரி அந்த இதுக்கு வரப்போ அங்க இருக்கவங்க மேபி இந்த மாதிரி பண்ணலான்னு எனக்கு தோணுது. ஏமாற்றம் தான் என்ன பண்றது. ஏன்னா விஜயோட கடைசி நான் விஜய் ஃபேன் கிடையாது. ஆனா விஜய் வந்து அது ஒரு மாஸ் கமர்ஷியல் ஹீரோ தான். ஸோ ஒரு டான்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து எல்லாருக்கும் பொதுவாகவே எல்லாத்துக்கும் பிடிக்கும். அவர் வந்து லாஸ்ட் படம் விட்டுருக்கலாம். மேபி இதை விட்டுட்டு கூட பாலிடிக்ஸ்ல கூட மேபி ஏதாவது இது பண்ணிருக்கலாம். அவங்க லாஸ்ட்ல வந்து இது பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. மேபி அது கூட பாசக்தி படமும் வருது. அதோட இது பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா டான் பிக்சர்ஸ் சொல்லி சொல்றாங்க. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா உதய ஸ்டாலின் இருக்காங்க இந்த மாதிரி சொல்றாங்க. அதனால பராசக்தி ரொம்ப இது பண்றாங்க. அது வந்து இன்னும் நல்லா கருத்து அப்புறமேட்டு இதாக வேண்டிய படம். இப்போ இன்னைக்கு நாளைக்கு கழிச்சு வருதுன்னு நினைக்கிறேன். பராசக்தி முன்னாடி வந்து ப்ரீ பண்ட் ஆகுது. இந்த மாதிரி இப்படி ஆனதே கிடையாது, ப்ரீ பண்ட் ஆனதே கிடையாது. அது இல்லாம இதுவும் இதுக்கு எந்த படமும் இப்படி போனதே கிடையாது. அதனால அது கொஞ்சம் வந்து எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஆகுது. நான்லாம் புக் பண்ணியிருந்தேன் ஃபர்ஸ்ட் டே செகண்ட் ஷோக்கு. அதுக்கு காசு எப்படி வரும்லாம் தெரியல. நிறைய பேர் இந்த மாதிரிலாம் புக் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு காசு எப்படி வரும்னு தெரியல. இப்போ வந்து ஜனநாயகன் மட்டும் இல்லை, ஒரு படம் பொதுவாகவே ஒரு ப்ரொடியூசர் வந்து ஒரு காசு போட்டு படம் எடுக்கிறாங்க. அது வந்து ஒரு ப்ராசஸ் ஒரு ப்ரொசீஜர் இருக்குன்னா அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுவோம். இவங்க லாஸ்ட் மினிட் வரைக்கும் இழுத்து அடிச்சுக்கிட்டு அது கொடுக்காம இருக்கிறதுலாம் என்னன்னு தெரியல. மேபி இவங்க விஜய் படம்லாம் பிரச்சனை பண்ணலாம், லாஸ்ட் மினிட்ல இருந்து மேபி காசு மேபி நல்லா வரும் அப்படின்றதுக்காக பண்ணாங்களா என்னன்னு தெரியல. மேபி சிபிஎஃப்சி அவங்க சைட்லேயே வந்துட்டு மேபி காசு கொடுத்து காசுக்காக தான் அவங்க ஹோல்ட் பண்ணி வச்சு அவங்க லாஸ்ட்ல வந்து இது பண்ணலாம் இந்த மாதிரி பண்றாங்களா என்னன்னு தெரியல. ஆனா இந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது. விஜய் படம் மட்டும் இல்லை, பொதுவாகவே எந்த படத்துக்குமே வந்து ப்ராப்பரா சாண்டல் கொடுத்து இதாக பண்ணணும். மொத்தம் 5 பேர் கொண்டக்குள்ள வந்து ஒரு ஆள் மொத்தம் இது பண்ணிருக்காங்க, கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்களாமா. மீதி 4 பேர் வந்து இது பண்ணிட்டாங்க. அவங்க எதுவும் பிரச்சனை இல்லை. ஸோ அப்படி இப்போ மெஜாரிட்டி வச்சு வந்து அவங்க கொடுத்துருக்கலாம். படம் தள்ளி போறது வந்து விஜய்க்கு பாசிட்டிவ் அமையுமா நெகட்டிவ் அமையுமா? அது எப்படின்னு தெரியல. விஜய்க்கு வந்துட்டு எல்லாமே ஏன்னா ஒரு படத்தோட புக்கிங் எல்லாமே ஓப்பன் ஆகி ஃபுல்லா ஒரு எல்லாத்துக்கும் ஒரு ஃபேன்ஸோட எதிர்பார்ப்பு எல்லாமே வச்சுட்டு லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு அது தள்ளி போனா அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். எல்லாத்தையும் வந்து அஃபெக்ட் ஆக தான் செய்யும். ஆனா விஜய்க்கு எப்படின்னு தெரியல. அவர் என்ன பண்ணிக்கான்னு தெரியல. மேபி கேசரியோட ரீமேக்காக கூட இருக்கலாம்னு சொல்றாங்க. அதனால அது எப்படி என்னன்னு தெரியல. விஜய்க்கு வந்து ரீமேக் பண்ணலாம் நிறைய ஓடி இருக்கு. இந்த படம் எப்படி இருந்தாலும் விஜய்க்கு ஓடுன்னு தான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டுல எப்படியும் ஓடிடும், மற்ற ஊர்ல எப்படின்னு தெரியல. அது தமிழ்நாட்டுல எப்படி தான் ஓடிடும், விஜய்க்கு ஃபேன்ஸ் வச்சே ஓடிடும். மக்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்குன்னு ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா இப்போ இல்லை, ரொம்ப வருஷமாவே அவங்களுக்கு வந்து இடையூறு, அவங்களுக்கு அவப்பேரு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சார்ந்து வந்துட்டே இருக்கு. அதே மாதிரி தான் இந்த பிரச்சனையும் பார்க்குறோம். இப்போ இல்லை, விஜய்க்கு வந்து ரொம்ப நாளாவே இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வந்துகிட்டே தான் இருக்கு. இப்போ வந்து அவர் சொன்ன மாதிரி வேற ரூட்ல போறப்ப அவருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகரிக்குது. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரசிகர்கள் இதுக்கெல்லாம் திறந்து போக மாட்டாங்க. இதையும் சரி பண்ணிட்டு கூடிய விரைவில் நல்ல முடிவா எல்லாமே வரும். என்னதான் இப்ப தள்ளி போனாலும் மக்களுக்கு வந்து ஆர்வம் தான் தூண்டுமே தவிர புக்கிங் தான் அதிகரிக்கும். இதனால வந்து புக்கிங்கும் எதுவுமே பின்னடைவாகாது.
கேப் கிடைக்கிறதுனால ஆர்வங்கள் புக்கிங் தான் எக்ஸ்ட்ரா வருமே தவிர்த்து இதனால யாருக்கு ஏமாற்றமா இருக்கான்னு தான் நினைக்கிறேன். இப்போ அவங்க வந்து அதுல தேவையில்லாத விஷயங்கள் வந்து இந்த படத்துல தான் இருக்குன்றதெல்லாம் கிடையாது. மக்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள் ஏகப்பட்ட படத்துல என்னென்னமோ படங்கள்ல ஏ சர்டிபிகேட் மூலியமாவோ இல்லை யூஏ சர்டிபிகேட்ல நிறைய படங்கள் வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் எடுக்கலாமே தவிர இது வந்து நம்ம நிறுத்தணும்னு அவசியம் கிடையாது. ஒருத்தவங்க வந்து மக்களுக்கு வந்து நல்லது பண்றாங்க அப்படின்னா தடுக்கிறதுக்கு வந்து நிறைய மூலியங்கள் நிறைய சக்திகள் வரும். அதுல இப்போதைக்கு இருக்கிற பெரும் சக்தி வந்து டிஎம்கே. ஏன்னா டிஎம்கேக்கு ஆப்போசிட்டா தான் நான் இருக்கேன்ற மாதிரி அவர் தெளிவா சொல்றாரு. இருக்கிறதுல தடுக்கிறதுக்கு பெரிய சக்தின்னு ஒண்ணு இருக்கிறப்ப அதுல இருந்து விஜய் எவ்வளவு மீண்டு வர்றாரு, எவ்வளவு மக்களுக்கு உதவி பண்றாரு, எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காருன்றதை பொறுத்து தான் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எதிர்காலம் இருக்கு. அவர் ஸ்ட்ராங்கா இருந்து ஜெயிச்சு வந்துட்டாரு அப்படின்னா மக்களுக்கு இன்னும் தைரியம் கிடைக்கும். அதே மாதிரி அவர் சுத்தி இருக்கிற செயற்கை எல்லாத்தையுமே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி அவர் கட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு அவர் இந்த தடங்கள் எல்லாத்தையும் நீக்கினார்னா கண்டிப்பா இதை பார்த்து நிறைய பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வரும். நிறைய பேர் நல்லது பண்ணணும்னு நினைப்பாங்க, ஜெயிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இப்போ விஜயோட படம் வந்து தள்ளி போறதுனால விஜய் அவருக்கு பாசிட்டிவ் அமையுமா நெகட்டிவ் அமையுமா? இல்ல கண்டிப்பா வந்து எல்லா நெகட்டிவுமே விஜய்க்கு வந்து பாசிட்டிவா தான் அமைஞ்சுக்கிட்டு இருக்கு. எல்லா நெகட்டிவுமே பாசிட்டிவ் அமையறது தான் இப்ப ஒரு நல்ல விஷயமாவும் இருக்கு. இதுவும் அதே மாதிரியே அமையும்னு நம்புறேன். இதுல வரைக்கும் யூஎஸ் சான்றிதழ் பார்க்கல அப்படின்ற தணிக்கக்கூடிய சான்றிதழ் நாங்கள் படம் ரிலீஸ் டேட்டை அறிவிச்சிட்டாங்க. ரிலீஸ் டேட் அறிவிச்சதுக்கப்புறம் தணிக்கக்கூடிய எப்படி பார்க்காம இருக்கும் கண்டிப்பான முறையில். அது கண்டிப்பாக பார்க்காம இருப்பாங்க. 3 பேர் பார்த்துட்டாங்க, ஒருத்தர் மட்டும் பார்க்கலன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் ஏற்றுக்கிற முடியாதுமா. இது கண்டிப்பாக நான் வந்து விஜய் ரசிகர் கிடையாது, பப்ளிக்காக சொல்கிறேன் நான். இது கண்டிப்பாக கடைசி படம்னால அது வந்து இவ்வளோ தூரத்துக்கு விஜயை கொண்டு போகணுன்ற அவசியமே கிடையாது. பாவம் இப்போ ரசிகர்கள் போல் பேனர் கட்டியிருக்காங்க, போல் போஸ்டர் செலவழிச்சிருக்காங்க, டிக்கெட்டு முன்பதிவு போயிருச்சு, நல்லா எல்லா ஊர்லேயும் நல்லா முன்பதிவு போயிருச்சு. இது பண்ணணும். இப்போ வெளிநாட்டில் யூஎஸ் இதில் எல்லாமே இப்போ அங்கே கரெக்டாக ஆயிடுச்சு. இப்போ இங்கே படத்தை வந்து நீங்கள் தயாரிப்பு நிறுவனமே அறிவிச்சிருக்கு. இதுக்கு என்ன காரணம்? நேற்று தயாரிப்பு நிறுவனம் போராடும், அவங்களே இப்போ வந்து படம் வந்து தள்ளி போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப மக்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றம் தான். விஜய் ரசிகருக்கு பெருசு ஏமாற்றம் தான். விஜய் வந்து ஆரம்பத்துலேருந்து அரசியலுக்கு வரேன்னு சொல்லும் போதே விஜய் இப்போ இல்லை, ஆரம்பத்துலேருந்து விஜய் படத்துக்கு மேலே நாங்கள் அஜித் ரசிகராக இருக்கும்போது விஜய் நாங்கள் போட்டி தான் போட்டுவோம். நீ இப்போ நான் இப்போ வந்து அரசியல் ரீதியாக போட்டி வருது. இப்போ விஜய் இந்த படம் தள்ளி போறதுனால விஜய்க்கு பாசிட்டிவ் அமையுமா நெகட்டிவ் அமையுமா? பாசிட்டிவ் தான்.